12 மணிக்கு ஒரு ஆம்பளையே நடு ரோட்டில் தனியாக நடக்க முடியல. ஸோ ஒரு ஃபீமேல் லேடின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நான் போகிற ரூட்டெல்லாம் பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, நாய் தொல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் எல்லாத்தையும் சமாளித்து தடுமாறி பிஜிக்கு போய் சேர வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டு. இந்த இருட்டில் எவனாச்சும் ஃபோன் கொள்ளையை அடித்தாலும் சரி, பிக் பேக்கெட் அடித்தாலும் சரி, ஒன்றும் தெரியாது. தெருவில் இருக்கிற எல்லா நாய்களும் இப்போ தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், யாரை எப்போ கடிக்கலாம், எப்போ பிளான் பண்ணி தூக்கலான்ட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ராபரி நடக்கும், அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இப்படி நடந்து போனால் நேராக பிஜிக்கு போய் சேர்ந்துருவேன். ஸோ வண்டிங்க எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும், நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லாமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பார்த்தா காஞ்சனா படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். நான் இங்கே நடந்து போகவும் பக்கத்தில் ஏதோ காஞ்சனா மியூசிக் வர்ற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் எஃபெக்ட் கொடுக்கும். காலி கிரவுண்டு தான். காஞ்சனா படத்தில் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி காலி இடம் தான். யாரை பொதிச்சாங்களோ, யாரை எரிச்சாங்களோ யாருக்கு தெரியுங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னன்ட்டு. இங்கே பாருங்கள், அதே எஃபெக்ட் இல்லை. நான் நினைக்கிறேன் காஞ்சனா படம் இங்கே தான் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் சுற்று போட்டானுங்க, குலைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் என்னையே பார்த்துட்ருக்காங்க. என்னை மட்டும் பார்த்துடாதடா அடி. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணுறான். கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். அவன் தான் இந்த ரோட்டில் எல்லா நாய்களுக்கும் அவன் தான் தலைவன். நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். கிட்ட வந்துட்டான். நம்மளை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக பார்த்துட்ருப்பான். இவன் மனுஷனா பேயா இல்லை நம்மளை கொள்ளடிக்க வந்தவனான்ட்டு. மோஸ்ட்லி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இன்றைக்கி, அதான் ஓரமாக போயிட்டான் போல். இப்போதைக்கு லெவல் 1 பாஸ் பண்ணிட்டேன். லெவல் 2 இன்னொன்று இருக்குது. அது சதி கும்பல். எல்லா நாய்களும் பிளான் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான இடம். அங்கேருந்து கிராஸ் பண்ணி பீச்சுக்கு போயிட்டேன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சம்பவம். வாங்க காட்டுறேன். எல்லாம் டெலிவரி பாய்ஸுங்க. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தானா 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் கேட்க நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிச்சிடலான்ட்டா நான் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா நானும் அந்த வேலை பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். தினமும் பார்க்க மாட்டேன், எப்பயாச்சும் லீவ் கொடுத்தா நான் பார்ப்பேன். நம்ம தளபதி சொல்கிற டைலாக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது தெரியுதா? கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. நான் கிட்ட வந்துட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவனை எப்படி போட்டு முடிக்கலான்ட்டு. நான் சொன்ன அந்த சதி கும்பல் இவங்க தான். நான் சொன்ன அந்த அந்த நாயங்களோட தலைவன் இவன் தான் போன வாட்டி என்னை கடிக்க வந்தான். இன்றைக்கி எப்படியோ நான் கேட்டுக்கிட்ட சீக்கிரம் வந்துட்டேன். அவன் இந்த பக்கம் வந்தவொடனே நான் கேட்டு லாக் பண்ணிப்பேன். பார்த்து நிற்கிறானா. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாருக்கும் டியூட்டி இல்லை போல், அதான் ஃப்ரீயாக இருக்கிறானுங்க. ஒரு சத்தம் விட்றான் பாருங்கள், எப்படி திரும்பி பார்க்குறான் பாருங்கள். பார்த்தீங்களா? இதாங்க என்னோடய போராட்டம். எப்படியோ பிஜிக்கு வந்துட்டேன். ஓகே, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இது ஒரு சிறிய விளாகாக இருக்கும்.